பிறைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம். பிறை தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு பிறைவெளி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் கொள்கின்றோம். நமது சமூகத்தின் கல்வி, இலக்கியம், கலை, கலாசாரம், பண்பாடு, மரபுரிமைகள் சார்ந்த ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக பிறைவெளி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பிரதி ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு நேர்கள் பிறை தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளிக்க முடியும். இன்றும் கூட பிறைவெளி ஒரு அற்புதமான எழுத்து ஆளுமையை சந்திக்க இருக்கின்றது. எழுத்து என்பது அருளாகவும் அமானிதமாகவும் ஆயுதமாகவும் இருக்கின்றது என்று சொல்வார்கள். எழுத்தினூடாக நிறையவே சாதிக்க முடியும். எழுத்து நம்முடைய வந்து சேர்வதற்காக நாம் செய்ய வேண்டிய அர்ப்பணிப்புகளும் நிறைவாகவே இருக்கின்றது. இன்று எழுத்துத்துறை சார்ந்த ஒரு ஆளுமையை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். ரூபி தீவு என்கின்ற அற்புதமான இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை எழுதிய இலங்கை தீவினுடைய இன்னும் ஒரு புதல்வி என்று சொல்லலாம். அவர் இலங்கையின் மாவனெல்லையை சேர்ந்தவர். உங்களுக்கு எல்லாம் அறிமுகமான ரும்மான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரும்மான். வலைக்கும் சலாம். உங்களை பிறைவெளியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை தீவின் இஸ்லாமிய பெண் ஆளுமைகளில் ஒருவராக நீங்கள் முதிர்ந்து வருகிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களது ஆரம்ப காலம் தொடர்பாகவும் எழுத்துக்கு நீங்கள் எவ்வாறு உள்ளீர்க்கப்பட்டீர்கள் என்பது தொடர்பாகவும் ஒரு அறிமுகத்தை சொல்ல வேண்டும். நான் ஆரம்பத்தில் அல்ஹசனா தேர்தலில் எழுதியதாக ஞாபகம் இருக்கிறது. பல்கலைக்கழகம் சென்று கொண்டிருந்த காலத்தில் அவ்வப்போது சமூக சார்ந்த விடயங்களை அல்ஹசனாத்தில் எழுதியிருக்கிறேன். அதன் பின்னர் ஒரு நீண்ட இடைவேளை விட்டு கடந்த 2.5 வருடங்களாகத்தான் ஆக்டிவாக நான் இப்போது எழுதி கொண்டிருக்கிறேன். 2023 என்று நினைக்கிறேன். 2023 தான் முதலாவது புத்தகத்தை வெளியிட்டது. இதுவரைக்கும் 5க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். மாவனெல்லை ஜாகிரா கல்லூரியுடைய புதல்வி நீங்கள். மாவனெல்லை பல கல்விமான்களை தந்த ஒரு பிரதேசம். பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரியாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் முதுகலை மானியம் நீங்கள் நிறைவு செய்திருக்கிறீர்கள். சினிமா துறையிலே நிறைவு செய்திருக்கின்றீர்கள். களத்துறையிலே அல் கசாலி மகா வித்தியாலயத்திலே நீங்கள் ஆசிரியராக கடமையாற்றுகிறீர்கள். எழுத்து புலத்திலும் கல்வி புலத்திலும் ஒரு ஆளுமையோடு செயற்படுகின்ற நீங்கள், உங்களது எழுத்துக்களிலே இத்தகைய ஆளுமையை நீங்கள் செலுத்துவதற்கு உங்களுக்கு உந்துதலாக இருந்த உங்களது பின்புலம் என்ன? எனது வீடு, அதாவது குடும்பம் கல்வி பின்னணியும் எழுத்து பின்னணியும் இரண்டும் கொண்டது. எனது தந்தை ஒரு கல்வியலாளர். என்னை தேசிய கல்வி நிர்வாகத்தில் பிரதம செயற்திட்ட அதிகாரியாக இருந்தவர். அவர் MHM ஹசன். எங்கள் தேசம் பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருந்து பிரபோதய போன்ற சஞ்சிகைகளின் பிரதம ஆசிரியராக இருந்தவர். அந்த பின்னணியில் தான் நான் வளர்ந்தேன். எனது தாயும் ஒரு ஆசிரியர், அதோடு ஒரு எழுத்தாளர். அவர் எழுதிய தாய்மகளுக்கு தோழி என்ற புத்தகம் நான் வளர்ந்து வந்த அந்த காலத்தில் மிக பிரபல்யம் அடைந்தது. பல பதிப்புகள் கண்ட புத்தகம். தந்தையும் அவ்வாறு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அது போக வீட்டில் நிறைய புத்தகங்களோடு வளர்ந்தோம். சிறுவயது முதலே எந்த புத்தகம் வந்தாலும் அது எங்கள் வீட்டை வந்து சேர்ந்து விடும். இப்போ எப்படியாவது அப்போ வந்து சேர்ந்த புத்தகத்தை நாங்களும் எப்படியோ படித்து முடித்து விடுவோம். அப்படித்தான் இந்த வந்தது பயணம். பிறகு ஆனால் அந்த அளவுக்கு பெரிய நாவல் அப்படியெல்லாம் பெரிதாக வாசித்ததில்லை. எங்கள் வீட்டில் எந்த புத்தகம் அவைலபிளாக இருந்ததோ அதுகளை தான் வாசித்தது. இப்போ ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் ஒரு பரந்துபட்ட வாசிப்பு அனுபவம் ஒன்று கிடைத்திருக்கிறது. நான் மெட்ராஸ் பேப்பர் பத்திரிகையில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த பாராகவன் சார்ந்த புத்தகங்கள், இன்னும் சொக்கன், அந்த மாதிரி அந்த நான் ஃபிக்ஷன், அதாவது அப்புனைவு துறையில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக வந்ததனால் அந்த பக்கத்தில் நிறைய புத்தகங்கள் வாசித்து இப்போது கொஞ்சம் அந்த துறை சார்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன், வாசித்து கொண்டிருக்கிறேன். முஸ்லீம்களுடைய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒருவர். எங்களுடைய பிறைவெளி நிகழ்ச்சியிலேயுமே ஏற்கனவே பங்கு பெற்றிருக்கின்றார். ஒரு அற்புதமான எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், சிந்தனையாளர், கல்வி புலத்திலே பல சாதனைகளை நிகழ்த்தி ஒருவர். அவருடைய வாரிசாக வந்து ரும்மான் எழுத்துத்துறையிலே வளர்ந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் பல நூல்களை எழுதியிருக்கின்றீர்கள். இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு தொடர்பாக ரூபி தீவை தந்திருக்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து பல ஆங்கில மொழியிலும் தமிழ் மொழியிலும் நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள்.
அண்மையிலே நீங்கள் வெளியிட்டிருக்கின்ற 3 மொழிகளில் வெளியிட்டிருக்கின்ற ஒரு நூல் தொடர்பாக உங்களிடம் இந்த நிகழ்ச்சியின் நூலாக கேட்க வேண்டும். GIZ ஸ்கோப் அனுசரணையோடு இந்த நூலை நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். உங்களது ஆங்கில புலமையும் தமிழுக்கு ஈடாக பாராட்டும்படியாக இருக்கின்றது. அதுபோல் சிங்களத்திலும் மொழிபெயர்த்திருக்கின்றீர்கள். இந்த 3 நூல்களுடைய தோற்றத்திற்கு காரணமாக இருந்த விடயம் என்ன? இந்த 3 நூலுடைய உள்ளடக்கத்தை நீங்கள் எவ்வாறு தேர்வு செய்தீர்கள்? GIZ ஸ்கோப் என்பது இலங்கையில் சமூக ஒருமைப்பாட்டுக்காக இயங்கி வரக்கூடிய ஒரு வேலை திட்டம். பிரதானமாக ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப்பியன் யூனியன் மூலமாகவும் ஜெர்மன் ஃபெடரல் அலுவலகம், அதாவது ஜெர்மன் ஃபெடரல் அலுவலகம் மூலமாகவும் நிதி அனுசரணை அளிக்கப்பட்டு இலங்கையில் அதனை செயற்படுத்துபவர்கள் GIZ என்ற அந்த காரியாலயமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து தான் இதனை செய்வது. அப்போ இந்த ஸ்கோப் என்ற திட்டத்தின் கீழ் அவங்க இலங்கையில் நிறைய கருத்தாடல்களை ஏற்படுத்துவது தான் அவங்களோட நோக்கம். பொதுவாக கலை சார்ந்த விடயங்களுக்கு எல்லாம் நிறைய உதவி, அடுத்தது ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அப்போ நான் இதற்குள்ள எப்படி உருவாக்கப்பட்டேன் என்று சொன்னால், ஒரு பத்திரிகை விளம்பரம், ஒரு நாள் ஒரு பத்திரிகை விளம்பரம் முகநூல் மூலமாக அறிமுகமான ஒரு சகோதரி அனுப்பியிருந்தார். அப்போ அந்த விளம்பரத்தில் சிறுவர்களுக்காக நூல் எழுத வேண்டும் என்றுதான் அதோட கன்செப்ட். அப்போ ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணி ஏற்கனவே சிறுவர் நூல் 3க்கும் மேற்பட்ட சிறுவர் நூல்களை எழுதிய எழுத்தாளர்கள் தான் விண்ணப்பிக்க முடியும். அவர்களோட தலைப்பல்ல அவர்களோட கருப்பொருளாக இருந்தது மெமரி. அப்போ நான் வளமை போல இந்த ப்ரொஜெக்டை பார்த்துட்டு அதுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டு வச்சேன். அப்போ என்னுடைய ஒரு சின்ன ஒரு சுருக்கம், கதை சுருக்கம் ஒன்று நான் வழங்கியிருந்தோம். இது நடந்து இப்போ 1 வருஷத்துக்கு கூட அந்த நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தார்கள். அப்போ அவர்கள் அடுத்த கட்டமாக ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ நடத்தி பின்னர் நேரடியாக அழைத்து அங்கே பல பேருக்கு நடுவில் நான் ஒரு 2 பேர் தெரிவாகினோம். இப்போ எங்கிட்ட 2 பேருடையும் புக் இப்போ வெளிவருது. இந்த புக்ஸ் உண்மை சொல்ல போனால் ஒரு ஆக்கம் என்னுடையதாக இருந்தாலும் இது ஒரு பலருடைய அவர்களோட வழிகாட்டல் நிறைய கிடைத்தது. இந்த வருடம் முழுக்க நாங்கள் நிறைய சந்தித்திருக்கிறோம், நிறைய கருத்து கேட்டிருக்கிறோம். எத்தனையோ விதமான அவர்களுடைய அந்த திட்டத்துக்குள்ள அடங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆலோசனை வழிகாட்டல்களை பின்பற்றி தான் இந்த புத்தகம் வந்திருக்கிறது. சிறுவர் கதைகள் மையமாக கொண்ட புத்தகமாக இது அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த ஸ்கோப் போன்ற நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கின்ற இத்தகைய எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காக மட்டுமல்லாமல் வாசிக்கின்ற பரம்பரையை புத்துணர்ச்சி பெற செய்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இதனை பயன்படுத்தி இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்க முடிகிறது. அந்த வெள்ளி கண்கள் என்பதாக நீங்கள் இதற்கு பெயரிட்டிருக்கிறீர்கள். அழகான எழுத்திலே அச்சு கோர்க்கப்பட்டிருக்கின்றது. அழகிய வர்ண படங்கள் இந்த கதை நூலிலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மிக அற்புதமான வகையிலே தான் தமிழ், ஆங்கிலம், சிங்களம் 3 மொழியிலேயும் இதே கதை வெளிவந்திருப்பதே மிக முக்கியமான ஒன்று. இந்த நூல் வெளியிடப்பட்டு விட்டதா அல்லது இப்பொழுதுதான் நாங்கள் இப்போ முதல் முறையாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தான் இப்போது சொல்கிறோம். பிரதானமாக சின்ன பிள்ளைகளிடையே இது சம்பந்தமான கலந்துரையாடலை தூண்ட வேண்டும் என்பது அவர்களது நோக்கம். இந்த தீம் பொதுவாக இலங்கை யுத்தம் மூலமாக நிறைய கஷ்டங்களை கண்ட ஒரு நாடு. அப்போ அந்த வரலாறு, அந்த ஞாபகங்கள், அந்த மெமரிஸ் பிள்ளைகளிடத்தில் இதனை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான ஒரு களமும் இல்லை, இங்கே ஒரு ஸ்பேஸ் இல்லை. அடுத்தது வளங்கள் இல்லை. பிரதானமாக நாங்கள் எங்களோட பிள்ளைகள் வாசிக்கிற நிறைய புத்தகங்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. அப்போ இந்த நாட்டுக்குரிய கலாச்சாரம், இந்த நாட்டுக்குரிய செய்திகள் அடங்கிய புத்தகங்கள் இல்லை. அப்போ புத்தகம் ஒன்று இருந்தால் தான் அடுத்த கட்டமாக அதனை பற்றி உரையாடலாம், கருத்தாக்கங்கள் வரலாம். அப்போ அதுதான் அவங்களோட பிரதான நோக்கமாக இருந்தது. அப்போ இப்போது இந்த புத்தகம் வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக நாங்கள் பாடசாலைகளை இந்த வயது 8 வயதுக்கு அந்த 8 வயதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கான ஒரு புத்தகம். அப்போ அது சம்பந்தமான ஆங்கில, சிங்கள, தமிழ் 3 மொழி பாடசாலைகள் அவங்கள்ட்ட விசிட் பண்ணி இந்த செஷன்ஸை நடத்துறதுக்கு இருக்கிறோம். இது பற்றி அவங்களோட கருத்துக்களை கேட்டு உரையாடல்களை ஏற்படுத்தணுன்றதான் இதோட ஒரு முக்கியமான நோக்கம். அருமையான ஒரு முயற்சி. இந்த நூல் பற்றி கதைக்கின்ற போது இலங்கையிலும் இத்தகைய உங்களை போன்ற பல கதைகள் எழுதக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், ஏற்கனவே வெளிவந்தும் இருக்கின்றனர். ஆனால் இங்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த நூலை
வெளியிடுகின்ற போது வருகின்ற வெளியீட்டு செலவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே இந்த ஸ்கோப் நிறுவனம் அதற்கான ஒரு அனுசரணை வழங்கி இருக்கின்றது என்பதை இலங்கையினுடைய எழுத்தாளர்களுக்கு, பாடசாலை மாணவர்களுக்கு அளிக்கின்ற ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு கதை வெளியை உருவாக்குகின்றது, பிள்ளைகளை சிந்திக்க தூண்டுகிறது, அவர்களை வாசிக்கவும் எழுதவும் வழிகாட்டுகின்ற ஒரு பணியாக அமைகிறது. ஆகவே ஒரு தொடரூர் பணிக்கான ஒரு அழைப்பை இந்த நூலூடாக நீங்கள் முயற்சியை மேற்கொள்கிறீர்கள். ஆகவே இந்த வேளையிலே இந்த அனுசரணையாளர்களை மட்டுமல்ல, உங்களையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். எதிர்காலத்திலே பாடசாலைகளில் இத்தகைய கதை வழி உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த இடத்திலே குழந்தை உளவியல் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. நீங்கள் 8 வயது பிள்ளை என்று சொன்னீர்கள், சாதாரணமாக தரம் 3, 4 அந்த வகுப்பிலே படிக்கின்ற பிள்ளைகள். குழந்தை உளவியலை சரியாக நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற போது, சரியாக புரிந்து கொள்கின்ற போது, அவர்களது உள வயதுக்கேற்ற சிந்தனைக்கான ஒரு தூண்டலை நாங்கள் வழங்குவதற்கான வாய்ப்பாக கலையும் இலக்கியமும் இருக்கின்றது என்பது வரலாற்று ரீதியாக இருந்து வருகின்ற ஒரு விடயம். அதனை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்பது இந்த வகையிலே பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த இடத்திலே கேட்க வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக வாசிப்பு தொடர்பாக நீங்கள் சிறிய வயதிலே வாசித்திருக்கிறீர்கள். ஆரம்பத்திலே உங்களது வீட்டிலே புத்தக அடுக்கிலே என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் வாசித்திருக்கிறீர்கள். பிறகு ஒரு தேர்ந்த வாசிப்புக்கு வந்திருக்கிறீர்கள். ஒரு அபுனைவு வாசிப்பிலே நீங்கள் அதிகம் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். இந்த வாசிப்பு முறைமையும் வாசிப்பு கலாச்சாரமும் தொடர்ந்தேற்றியான வாசிப்பும் இன்று பிள்ளைகள் மத்தியிலே அறிவிவிட்டது என்கின்ற ஒரு கதையாடல் இருக்கின்றது. அதில் இந்த சமூக ஊடகங்களினுடைய பெருக்கம் என்பது வாசிப்பை வேறொரு வகை கொண்டு சென்று விட்டது என்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நீங்கள் சொல்வது உண்மைதான். பிள்ளைகள் இப்போது வாசிப்பது மிக குறைவு. ஆனால் நாங்கள் ஒரேடியாக அப்படி குற்றம் சாட்டிவிடவும் முடியாது. உரிய வளங்கள் இருந்தால் அவர்கள் படிக்காமல் இல்லை. நான் கடந்த வாரம் கொழும்பு நூலகத்துக்கு சென்றிருந்த போது கூட பெற்றோருடன் நிறைய பிள்ளைகள் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் அந்த சிறுவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பிரதேசத்தில் நின்று வாசித்துக் கொண்டிருந்தார்கள். புதிதாக அட்மிஷன் எடுப்பதற்காக நிறைய பேர் வந்திருந்தார்கள். அது மிக பாராட்டத்தக்க விடயம். இது யுகம் தான். நீங்கள் சொல்வது போல எழுத்துக்கும் வாசிப்புக்கும் இப்போது எங்களை விட அதிகம் கடும் போட்டி. அதாவது நாங்கள் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏஐ கிட்ட கொடுத்தா நீங்கள் ஒரு கன்செப்டை கொடுத்தா எழுதி தந்துவிடும். ஆனால் நீங்கள் பிள்ளைகள் அந்த போலியான விடயங்களை இலகையும் ரிஜெக்ட் செய்து விடுவார்கள். அந்த உணர்வுகளற்ற அந்த எம்பத்தின்னு ஒரு சொல் இருக்குது. தமிழ் சொல் என்னன்னு சரியாக, எம்பத்தி என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் தெரியாது. அன்பு மட்டும் அல்லது ஒரு பரந்த சொல். அதோட ஏஐக்கு நிச்சயமாக எழுத முடியாது. அப்ப சிறுவர் புத்தகத்தை ஏஐ எழுதி தந்தால் சிறுவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு பெரிய பிரச்சனை. சிறுவர் புத்தகம் மட்டுமல்ல, எந்த எழுத்தை கூட எங்களுக்கு அசிஸ்டண்டாக வைத்துக் கொள்ளலாம். நாங்கள் எழுதும் ஒரு விஷயத்தை திருத்தி தருவதற்கு, எடிட் பண்ணி தருவதற்கு, இன்னும் அதை சார்ந்த எத்தனையோ வேலைகள் வரும். அந்த வேலை எல்லாத்துக்கும் எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் எழுதுவதற்கு பயன்படுத்துவது அவ்வளவு கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும், ஆனால் நீடித்து நிலைக்காது. படங்களும் அப்படித்தான். ஏஐ படங்கள் வந்த புதுசில்ல, சித்திரங்கள் எல்லாம் எவ்வளவு ஆசையாக நாங்கள்லாம் பகிர்ந்தோம். பொது பார்க்கவே அலுப்பாக இருக்கிறது. ஏஐ உருவாக்கிய இமேஜ் என்றும் போது அது எங்களுக்கு பிடிக்கும். அதை விட ஒரு பிள்ளை வரைந்த கோட்டு சித்திரமே ரசிக்கக்கூடியதாகவும் கலைத்துவம் நிறைந்ததாகவும் இருப்பதை அவதானித்திருப்போம். அதை எவ்வளவு நீட்டா வரைஞ்சு கொடுத்தா கூட அதை விட ஒரு 3ஆம் வகுப்பு பிள்ளை வரைஞ்ச ஆர்ட் நல்லா இருக்கும். அப்படித்தான் எல்லாமே. கொஞ்ச நாள் தான் அதோட வாழ்நாள். அதனால நாங்க நிறைய இந்த காலத்து பிள்ளைகளோட அந்த அறிவு மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் வாசிப்பார்கள், பற்றி பிடித்துக் கொள்வார்கள். உண்மையில் ஏஐ என்பது என்று நாங்கள் இந்த நூற்றாண்டை ஒரு தகவல் மைய நூற்றாண்டு என்று சொல்கின்றோம். ஏஐனுடைய அபரிவிதமான கண்கள் விரித்து அகல விரித்து ஆச்சரியப்படுகின்ற அளவான விடயங்களே ஏஐனூடாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல கலை இலக்கியத்தினுடைய அதனுடைய பங்களிப்பு இன்று ஒரு வரி கவிதையை கொடுத்துள்ள அதை அழகிய பாடலாக தரக்கூடியதாக இருக்கின்றது. இப்படித்தான் ஒரு ஓவியம் வேண்டுமா இருந்தால் அந்த ஓவியத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஏஐ ஒரு பரந்த ஒன்றாக இருந்தாலும் கூட அது எங்களுடைய இயக்கத்துக்கு ஒரு உதவி செய்கின்ற ஒரு சாதனமாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டுமே தவிர அது ஒரு முதல் சாதனமாக பார்ப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். இந்த மனோபாவம் குழந்தைகளிடம் வளர்க்க வேண்டும். ஆகவே கலையையும் இலக்கியத்தையும் வாசிப்பையும் எழுத்தையும் வளர்க்கின்ற ஒரு உதவு சாதனமாக, ஒரு இணைக்கருவியாக நாங்கள் இந்த ஏஐ பார்க்க முடியுமே தவிர மனித மொழியால் உருவாக்கப்பட்ட வடிவத்தினுடைய இன்னொரு விளைவு தான் அது. ஆகவே இந்த மனித செயற்பாடு என்பது, மனிதனுடைய சிந்தனை என்பது, மனிதனுடைய வாசிப்பு என்பது, மனிதனுடைய எழுத்து என்பது மிக உயிர்ப்பான ஒரு விடயம் என்பதை இன்றைய
சந்ததியினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விடயம் இருக்கின்றது. இன்னொரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள் ஒரு எழுத்தாளராக மட்டுமல்லாமல் ஒரு திரைப்படத்துறையில கூட ஆர்வமுள்ள ஒருவராக இருக்கின்றீர்கள். அது தொடர்பாக நீங்கள் முதுமானி கற்களை நிறையையும் நீங்கள் நிறைவு செய்திருக்கின்றீர்கள். குடும்படம் ஒன்று கூட நீங்கள் இயக்கி இருக்கின்றீர்கள். இந்த துறை சார்பாக குறிப்பாக முஸ்லிம் பெண் என்ற வகையிலையும் இந்த துறை சார்பாக இதனுடைய ஈடுபாட்டுக்கான காரணம் தொடர்பாக அல்ல இதில் ஒரு விருப்பு உங்களுக்கு உருவாகுவதற்கான காரணம் தொடர்பாக இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நான் திரைப்படத்துறையில் மகாராஜா நிறுவனத்தில் வொல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து முதுமானி பட்டத்தை அண்மையில் தான் முடித்தேன். உண்மையை திரைப்படம் என்பதை விட அதில் நான் வந்து டாக்குமெண்ட்ரிஸ், ஆவணப்படங்கள், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம்ஸ், இன்னும் வீடியோ எஸ்ஏஎஸ் என்று பல வகையான கற்புல அந்த காணொளி சார்ந்த பயிற்சிகள் நிறைய பெற்றுக்கொண்டோம், நிறைய எடுத்தோம். இந்த கடந்த ஒரு வருடமாக அது சம்பந்தமான நிறைய புத்தகங்கள், நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வாசித்து அந்த துறை சம்பந்தமாக படித்து கடைசி ப்ரொஜெக்டாக நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்தேன், குறும்படம் தயாரித்திருந்தேன். அதோட திரைக்கதை, வசனம், அடுத்தது இயக்கம், 3 மென் பங்களிப்பிலும், அடுத்தது எங்களோட கோர்ஸில் மற்ற சகோதரர்களின் இணைய பங்களிப்போடும் அது நடந்தது. உண்மையில் புத்தகங்களில் ஆவணப்படுத்துவது ஒரு வடிவம் என்றால் தற்போது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வடிவம் தான் காணொலிகள். அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கொள்வது நல்லது. எந்த ஒரு விடயத்தையுமே இப்போ நான் இலங்கை முஸ்லீம் வரலாறு எழுதிய போது ஒரு பெரிய குறையாக இருந்தது என்னென்னா, எழுத முன் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன, வரலாறு இல்லாமல் இல்லை. ஆனால் சாதாரண மக்களுக்கு படிக்கக்கூடிய விதத்தில் தான் புத்தகம் இல்லாமல் இருந்தது. யாராவது ஒரு கடும் தேவை வந்தால் ஒரு மருந்து சாப்பிடுவது போல ஏதாவது ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு அவங்களுக்கான பகுதியை எடுத்துட்டு போய்விடுவார். அப்போ அந்த நேரம் இந்த புத்தகத்தை எழுத தொடங்கிய போது படிக்கும் யாருக்குமே இதுதான் எங்களோட கதை, நாங்கள் இங்கே தான் தொடங்கினோம், இப்போ இந்த நிலைமையில தான் இருக்கிறோம், இந்த நாட்டில் எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பங்களிப்பு இருக்குது, நாங்கள் எப்படி வந்தாக்கள் என்ற கதை மனதில் பதிந்து விட வேண்டும். புத்தகத்தை கையில் எடுத்தால் வைக்காமல் படித்து முடித்து விட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் எழுதினேன். வந்த வாசகர் கருத்துகள் கேட்கும் போது ஓரளவுக்கு நிறைவேறி இருப்பதும் புரிகிறது. நிறைய காப்பீஸ், அதாவது முதல் பதிப்புள்ள 1000க்கும் மேலே அடித்து நான் சென்னையில் தான் வெளியிட்டது, நிறைய விட்டு தீர்ந்திருக்கிறது. அப்போ அதில் மற்ற வடிவம் தான் இப்போது யாரை கேட்டாலும் புத்தகங்கள் வாசிப்பதை விட காணொலிகள் தான். அப்போ கையில் கேமரா, ஃபோன் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் இயக்குநர்களாகவோ காணொலி தயாரிப்பாளர்களோ இருக்க முடியாது. தரமான முறையில் எங்களுடைய விடயங்களை பதிந்து வைப்பதற்கு, ஆவணப்படுத்துவதற்கு, கதைகளை கூறுவதற்கு இந்த துறை கட்டாயம் முன்னுக்கு போக வேண்டிய ஒரு துறை. அப்போ இந்த துறையில் எங்களோட ஆக்கள் படிக்க வேண்டும், உருவாக வேண்டும். எனக்கு பர்சனலாக நிறைய ஆர்வம் இருந்தது. அப்போ கதை சொல்வதற்கு ஒரு ஆற்றல் இருப்பதாக இனங்கண்ட போது ஏன் இந்த வடிவத்திலும் அந்த கதை சொல்லும் அந்த விடயத்தை மேலதிகமாக கட்டக்கூடாது என்றுதான் இதில் நான் காலடி எடுத்து வைத்தது. ஓரளவுக்கு நிறைவேறி இருப்பதாக நினைக்கிறேன். எதிர்காலத்தில் பார்ப்போம். இந்த கதை புத்தகத்தை பற்றி ஒரு விடயம் சொல்ல மறந்துவிட்டேன். இந்த புத்தகம் வந்து ஒரு சிறுவண்ட கதை. காத்தாங்குடி பிரதேசத்தில் அவரோட பயணம் தொடங்கி கண்டிக்கு வந்து கண்டியிலிருந்து இங்கிரிய பக்கத்துக்கு வந்து அப்படித்தான் இந்த கதை நகர்கிறது. அப்போ சிறுவர்களுக்கு அப்படியான ஒரு கதையை வாசிக்கும் போது எல்லா மதத்தவர்களையும் இது சென்றடையும். அப்போ முஸ்லீம்கள் வந்து காத்தாங்குடியில் இப்படி இருக்கிறார்களா, கண்டியில் இப்படியான பழக்க வழக்கங்களோடு இருக்கிறார்களா, இவங்க இப்படியும் செய்வாங்களா, ஏன்னா எங்களை பற்றி மற்ற சமூகங்களுக்கு தெரிஞ்சது குறிப்பிட்ட ஒரு சில விடயங்கள் மட்டும்தான். ஏதோ ஒரு தோற்றத்தின் அடிப்படையில் தெரியும், மற்றபடி ஏதோ பிரியாணி, அடுத்தது ஒரு தொப்பி, ஒரு ஹிஜாப், அவ்வளோதான் எங்களை பற்றி தெரியும். நாங்களும் சாதாரண மனிதர்களை போல எல்லா விதமான ஆசாபாசங்களும் கொண்ட ஒரு நாட்டில் அழகா வாழக்கூடிய ஒரு கூட்டம் என்பதை இந்த கூப்பிட்டு வைத்து எங்களுக்கு லெக்சர்ஸ் பண்ண முடியாது. இப்படியான ஒரு புத்தகம் மூலமாக கொடுப்பது மிக வலிந்து கொடுக்கப்படாத ஒரு இயற்கையான ஒரு வடிவாக இருக்கும். அதனால இந்த புத்தகம் வந்து அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன். திரைப்படங்களும் அப்படித்தானே. நாங்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்து முடியும் போது அறிவுக்கல் அது பண்றது, உணர்வுகளுக்கு படும். அப்ப தொடர்ந்து நாங்கள் ஒரு விடயத்தை திரைப்படங்கள் மூலமாகவோ காணொலிகள் மூலமாகவோ கொடுத்து வந்தால் பெரும் கஷ்டம் இல்லாமல் நாங்கள் சொல்ல வந்த கருத்து போய்விடும்.
அதுதான் என்னுடைய கருத்து. அறிவும் சிந்தனையும் என்பது உணர்வின் மூலமாக கட்டமைக்கப்படுகிறது. கலையும் இலக்கியமும் உணர்வுடைய அடிப்படை விடயங்கள். ஆகவே உணர்வுகள் ஒழுங்கமைக்கப்படுகின்ற ஒரு சமூகத்திலிருந்து அல்லது உணர்வுகள் ஒழுங்கமைக்கப்படுகின்ற ஒரு மனிதனிடமிருந்து ஒரு சிறந்த ஒரு பண்பாட்டை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய அந்த வெள்ளி கண்கள் அமைந்திருக்கின்றது. அந்த சிவனுடைய கண்களை நீங்கள் சொல்வதாக இருக்கலாம். அவன் ஊடாக அவனுடைய வாழ்வியல் ஊடாக அந்த சமூகத்தினுடைய அனுபவங்களை நீங்கள் அல்லது பண்பாட்டை நீங்கள் இதனூடாக ஒரு சிறுவண்ட கண்கள் என்றதை விட ஒரு விலங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. கொஞ்சம் நான் சயின்ஸ் பின்னணி கொண்டு என்பதால் ஒரு கரஞ்சிறுத்தையை பற்றி ஒரு விடயம் வருகிறது. அதோட இந்த படங்கள் வரைந்து தந்த சகோதரியை பற்றியும் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். MLC-ல தற்போது ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் நஸ்மீரா ஹம்சா என்ற சகோதரி தான் இதுக்கு படங்கள் வரைந்து தந்தார். உண்மையில் மிகவும் அழகாக பங்களிப்பு செய்திருக்கிறார். அவர்களோட நோக்கமே இந்த புத்தகத்துக்கு கலை சார்ந்த ஒரு அனுசரணை தான் யூரோப்பியன் யூனியன் தந்தது. அப்ப இந்த படங்கள் இந்த புத்தகத்துல கதை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமானவை படங்கள். அதனால இந்த படங்கள் தெளிவா அழகா வரணும், பிள்ளைகளிடம் உள்ளத்தை தொடணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அதனை சரியாக விலங்கெடுத்து அவர் ஒரு அழகான பங்களிப்பை செய்திருக்கிறார் நஸ்மீரா ஹம்சா. ஒரு கூட்டு முயற்சி இங்கே இருந்திருக்கின்றது. ஆகவே அந்த சகோதரிக்கும் நாங்கள் புரைவெளியின் சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு இந்த நூலை வெளியிடுவதற்கு உங்களுக்கு அனுசரணை வழங்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்னது போல ஒரு ஸ்பேஸை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் GIZ எஸ்கோப்புக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் இதிலே மிக முக்கியமான ஒரு கதையாடலை நீங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். அசன்பே சரித்திரத்தை வாசிக்கின்ற போது அங்கும் அசன் என்கின்ற ஒருவருடைய அந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கையின் ஊடாக ஒரு சமூகத்தினுடைய கதை சொல்லப்படுவதை பார்க்கலாம். அந்த ஞாபகம் எனக்கு வருகிறது. உங்களுடைய குறும்படம் என்று சொன்னீர்கள் தானே, அந்த குறும்படத்தினுடைய கதைக்கரு அது எப்படி இருந்தது? குறும்படம் அவர்கள் இது படிப்பு நோக்கத்துக்காக செஞ்சது. அதனால அவர்களோட முதலாவது ரூல் விதியாக இருந்தது நேரம். 4 நிமிடத்துக்கு குறைய முடியாது. பொதுவா எனக்கு எந்த விடயத்தையும் சுருக்கமாக சொல்லித்தான் பழக்கம். அப்ப ஒரு 2 நிமிடம் 1 நிமிடம் என்றால் ஒரு கதையை எடுத்திருக்கலாம். 4 நிமிடம் என்னும் போது ஒவ்வொரு மைக்ரோ செகண்டுமே நாங்கள் தான் அதுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அப்ப கதையை உருவாக்கி கொள்றது ஓரளவுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்ப அந்த கதை பொதுவா ஏனோதானோன்று எடுக்கவும் முடியாது. எங்க சமூகம் சார்ந்து இருக்க வேண்டும். எங்க சமூகத்தில் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து காட்டும் ஒரு கதையாக இருக்க வேண்டும். அப்ப நான் தெரிவு செய்தது ஒரு இளைஞன். பொதுவா எங்கடவர்கள் பொதுவா தற்காலத்துல வெளிநாட்டுக்கு போவதற்காக ட்ரை பண்ணி கொண்டிருப்பார்கள் நிறைய. இங்க ஏற்கனவே நல்ல வேலையில் இருந்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கையில் இருந்தா கூட ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சி யூரோப்புக்கு போகலாமா ட்ரை பண்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்ப அப்படியான ஒரு இளைஞன் வாழ்க்கையில ஒரு சிறு பகுதி. அப்ப அவர் ட்ரை பண்ணி ஒரு ஸ்கேம்ல மாற்ற மாதிரிதான் ஒரு கதை எடுத்திருக்கிறேன். என்னுடைய வகுப்பு நான் தற்போது கற்பித்துக் கொண்டிருப்பது 13 வகுப்புல படிக்கும் ஒரு மாணவன் தான் அதுல நடிச்சாரு. சிங்கிள் மேன் ஸ்டோரி. அப்ப முழுக்க அவருடைய நடிப்பு திறமையை நம்பித்தான் திரைக்கதை எழுதப்பட்டது. நன்றாகவே செய்திருக்கிறார். அதோடு இதுக்கான கேமரா போன்ற செயல்களில் என்னோட கோர்ஸ் படித்த என்னைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணினாங்க. என்னை பொறுத்த மட்டுக்கும் திருப்தி என்று சொல்லலாம். இதனோட தொடர்பட்டதாக கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஒரு பாடசாலையில கடமை செய்கின்ற ஒரு ஆசையை இதனை பிரதான பாத்திரத்தை நடத்திருக்கின்ற ஒரு பாடசாலை மாணவன், ஏனைய பாடசாலையை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்று பொதுவாக எங்களுடைய பாடசாலைகளிலே, எங்களுடைய சமூகத்தினுடைய பாடசாலைகளிலே இத்தகைய குறும்பட முயற்சிகளுடைய போதாமை நிறையவே இருக்கின்றது. அதை பற்றிய சிந்தனையின்மை கூட காணப்படுகின்றது. நீங்கள் சொன்னது போல மிக முக்கியமான ஒரு காத்திரமான ஒரு ஊடகமாக குறும்படம் பார்க்கப்படுகிறது. அது மிக மிக நுணுக்கமாக மனதை கவரக்கூடிய நிறைந்த கருத்துச்செருவுள்ள விடயங்களையும் குறிப்பிட்ட நேரத்திலே சொல்லிவிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. திரைப்படங்களிலிருந்து வேறுபட்ட தன்மை இந்த குறும்படங்கள் இருக்கிறது. இந்த இடைவெளியை நாங்கள் ஏன் உங்களை போன்ற ஆளுமை மிகுந்தவர்கள் நமது பாடசாலை சமூகத்துக்கு ஒரு பயிற்றுவிப்பாக அவர்களுக்கு அதில் ஈடுபாடு மிகுந்த ஒரு உணர்வை கொண்டு வருவதற்காக இந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். ஆக இருந்தால் நீங்கள் இதற்கு சொல்லக்கூடிய ஆலோசனை அல்லது வழிகாட்டல்? பாடசாலைகளில் ஊடக குழுக்கள் என்ற பெயரில் இயங்குகின்றன. ஆனால் எங்களுக்கே தெரியும் அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ ஃபங்க்ஷனோ வந்தா கேமரா எடுத்துட்டு போய் போட்டோ பிடிக்கிறதோட நின்று விடுவார்கள். இது மாதிரியான கிரியேட்டிவான ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளுக்கு ஈடுபடுவது சரி குறைவோ. அந்த நிலை மாற வேண்டும். அதற்கு ஆசிரியர்களுக்கும் உரிய பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும்.
இப்ப இந்த மாணவனை நான் இனம் கண்டது இவர் 11ஆம் ஆண்டுல படித்து கொண்டிருந்த போது ஒரு போட்டி வந்தது. ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய குறும்பட தயாரிப்பு போட்டி. அப்ப அந்த நேரம் என்னோட கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்த கிரேட் 13 மாணவர்கள் வந்து குறும்படம் ஒன்று எடுக்க வேண்டும் என்று அதுக்கு தேவையான நடிகர்களை தெரிவு செய்த போது இந்த மாணவனும் தெரிவாகி இருந்தார் ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு. அந்த படத்தை பார்த்த போது எனக்கு நல்ல நடிப்பு திறன் இருப்பதை அந்த நேரமே இனம் கண்டுவிட்டேன். அப்ப எனக்கு தேவை என்று வரும்போது இப்போது அவர் ஒரு 13ஆம் ஆண்டு மாணவன். ஆனால் அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த வயதை விட கொஞ்சம் கூடிய வயது இளைஞனாகத்தான் நடித்திருக்கிறார். அப்ப அந்த ஏற்கனவே இனம் கண்டு வைத்த அந்த விடயம் எவ்வளவு உதவியாக இருந்தது. பாடசாலைகளில் தான் உண்மையில் மனிதன் ஆளுமை இனம் காண வேண்டிய ஒரு இடம். ஆசிரியர்கள் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும். தன் வகுப்பில் உள்ள மாணவர்கள் யாருக்கு நடிப்பு திறன் இருக்கிறது, யாருக்கு பாட முடியும், யார் எந்த துறையில் போனால் எப்படியெல்லாம் இழந்து வருவார் என்பதை ஆசிரியர் தான் முதலில் இனம் காண வேண்டும். அந்த பணி பாடசாலையில் நடக்காமல் இல்லை, நடக்கிறது. ஆனால் இது இன்னும் அதிகமாக நடைபெற வேண்டும் என்றது எனது மிகப்பெரிய ஒரு ஆசை. நீங்கள் குறிப்பிட்டது போல உண்மையிலேயே ஆசிரியர்களுக்கு வகுப்பறையிலே கற்பித்தல் என்கின்ற அடிப்படை பணிக்கு அப்பால் பல பொறுப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக வளர்ந்து வருகின்ற இளம் சமூகத்துக்கு, இளைஞர்களுக்கு, சிறுவர்களுக்கு இத்தகைய கலை இலக்கிய உணர்வுபூர்வமான விடயங்களை கொடுக்கிற பொறுப்பும் இருக்கின்றது. அதற்கு ஒரு சிறந்த ஒரு ஊடகமாக இத்தகைய குறும்படங்களை, காணொலிகளை பயன்படுத்த முடியும். அதனை பாடசாலை சமூகம் செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் ஆவல் கொள்கின்றோம். மிக இள வயதிலேயே நிறைய சிறுகதைகள் இருக்கின்றன. குறிப்பாக ஆங்கில மொழியிலே உங்களது எழுத்துக்கள் வந்திருக்கின்றன. இந்த ஆங்கில புலமை என்பது இன்று நமது சமூகத்துக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக தாய்மொழியில் எழுதுகின்ற போது இன்னொரு மொழியிலே மொழிபெயர்க்கின்ற பணியைத்தான் செய்வார்கள். மொழிபெயர்ப்பு துறை அதற்கு வலி சேர்க்கிற ஒன்றாக இருக்கும். இந்த ஆங்கில மொழி புலமை அதனை நீங்கள் அவ்வாறு பெற்றுக் கொண்டீர்கள்? எனது தாயுடைய தந்தை ஒரு பிரபலமான ஆங்கில ஆசிரியர் அப்துல் லத்தீஃப்னு சொல்லி அந்த நேரத்தோட எழுத்தாளர். அந்த நேரம் அவர் மாஹோ பாடசாலை பிரின்சிபலாக இருந்தார், அதிபராக இருந்தார். அவர் வந்து நிறைய அந்த நேரமே கதைகள் எல்லாம் நிறைய எழுதியிருப்பதாக என் பெற்றோர் சொல்வார்கள். அப்ப அந்த அடிப்படையில வரும்போது என்னோட பேரண்ட்ஸ், அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் இப்போ நான் வீட்டில் ஆங்கிலம் பேசித்தான் வளர்ந்தோம். படித்த புத்தகங்களும் பெரும்பாலானவை ஆங்கில புத்தகங்கள். இப்போ நான் 10ஆம் ஆண்டுல எல்லாம் எனக்கு மிக பிடித்த எழுத்தாளராக இருந்தவர் R.K. நாராயண். அப்போ R.K. லக்ஷ்மன் அவருடைய சகோதரன் பெரிய பிரபலமான ஒரு கார்ட்டூனிஸ்ட். அப்போ இந்த ரெண்டு பேரையும் நிறைய ஆக்கங்களே நாங்கள் வாசித்திருக்கிறோம். தாய் வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், A-லெவலுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர். தங்கையர் இருவரும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பட்டதாரிகள். அப்போ அப்படி ஒரு ஆங்கில பேக்ரவுண்ட் வீட்டில் இருந்தது. அது போக நிறைய வாசித்திருக்கிறோம். அந்த வாசிப்பு தான் எல்லாத்துக்கும், அந்த அடிப்படை வாசிப்பு தான். இப்போது கூட அந்த வாசிப்பு இன்னும் விடுபடவில்லை. அதுதான் பிரதான காரணம் என்று நினைக்கிறேன். வாசிப்பு ஒரு மனிதனை உருவாக்குகின்ற மிக அற்புதமான ஒரு கருவியாக இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல எழுத்து என்கின்ற விடயம், இலக்கிய படைப்பு என்கின்ற ஒரு விடயம் உருவாகுவதற்கு வாசிப்பு ஒரு அனுபவத்தை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எழுத்து பற்றி சொல்கின்ற போது சொல்வார்கள், அது ஒரு நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அருள் என்று சொல்வார்கள், ஒரு அமானிதம் என்றும் சொல்வார்கள். சில வேளைகளில் எழுத்து ஒரு ஆயுதமாகவும் இருக்கிறது என்று சொல்வார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்த மட்டுக்கும் எங்களுக்கு கிடைத்திருக்கும் பல அருள்களை நாங்கள் இறைவனின் பாதையில் செலவழித்தால் எங்கள் மறுமை வாழ்க்கைக்கு துணை புரியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அப்ப தரப்பட்ட பணம், நேரம், ஆற்றல்கள் என்று எல்லாவற்றையுமே இறைப்பாதையில் செலவழிக்கும் ஒரு முக்கிய வடிவம் தான் இந்த எழுத்து. அப்ப எழுத்தாற்றல் இருக்கிறது என்று நாங்கள் இன்னும் கண்டுவிட்டால் சமூகத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். எடுத்தது போலவே கிவிங் பேக் இருக்க வேண்டும். அதனால நான் இதனை பார்ப்பது ஒரு மிக முக்கியமா அமானிதமாகத்தான். அப்ப கதை சொல்லும் ஆற்றல் இருக்கிறது, மக்கள் அதனை வரவேற்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட பின் அப்ப எப்படியெல்லாம் அதனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலதான் இந்த வாழ்க்கை ஓட போகிறது. அதுல பெண்ணாக இருந்து கொண்டு பெண் இப்படித்தான் பேச வேண்டும், இந்த கருத்துல மட்டும்தான் எழுத வேண்டும் என்றெல்லாம் சமூகத்துல நிறைய கருத்துகள் இருக்கின்றன. அப்ப அதையெல்லாம் மீறி எழுத்தாளர், பெண் எழுத்தாளர் அல்ல, எழுத்தாளர் என்ற அந்த கேட்டகரிக்குள்ளுக்கு விழுந்து அது சம்பந்தமாக நிறைய செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். அதனால நிறைய அதுக்கு ஏற்றவாறு படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த துறையில் எவ்வளவு உயர் இடத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும். அதுல இலங்கை போன்ற ஒரு நாட்டுல வந்து எத்தனையோ வகையான பெயர்கள் மூலமாக எழுத்தாளர்கள் இனங்காணப்படுவார்கள். ஈழத்து எழுத்தாளர்கள் என்று சொல்வார்கள், மலைய எழுத்தாளர் என்று சொல்வார்கள், தமிழ், அப்படி நிறைய பெயர் பட்டங்கள். ஆனால் அது எந்த எழுத்தாளருக்குமே ஒரு வசதியான வாழ்க்கை இருக்காது. நீங்க எழுத்தாளராக என்று கேட்டா அடுத்த கேள்வி, பிழைப்புக்கு என்ன செய்வீர்கள், அதுதான் கேட்பார்கள். எழுத்தாளராக இருந்து, முழு நேர எழுத்தாளராக இருந்து நன்றாக வாழ்ந்ததாக ஒரு சரித்திரம் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் ஐரோப்பா வளர்ந்த நாடுகளில் அப்படி இல்லை. முழு நேரம் எழுத்தாளர்கள்.
ஜெர்மன் எழுத்தாளர், பிரான்ஸ் எழுத்தாளர்கள் அவர்களை பிரித்து பார்ப்பதில்லை. எழுத்தாளர் நீங்க எழுதினா உங்களோட கருத்தை தான் பார்ப்பாரு, பின்னால நிக்கிற அந்த உருவத்தை பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த நாட்டிலும் எழுத்துத்துறை வர வேண்டும் என்பது ஒரு பெரும் கனவு. பலிக்குமா தெரியவில்லை, பார்ப்போம். உண்மையில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். இந்த கனவு மிக முக்கியமான ஒரு கனவு. ஆசிய நாடுகளிலே, குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளிலே இருக்கின்ற ஒரு நிலைமை இதுவாக இருக்கின்றது. நீங்கள் கனவு காண்பது போல எழுத்து என்பது பிழைப்பு தேட வழி இல்லாத ஒன்றாக இருக்காமல், அது எங்களுடைய சுதந்திரத்தையும் எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய சமூக பணியை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவியாக, ஒரு ஆயுதமாக, ஒரு அமானிதமாக, ஒரு அருளாக நின்று நிலைக்க வேண்டும் என்று நாங்களும் இந்த நிகழ்ச்சியினூடாக வேண்டிக் கொண்டு, நிகழ்வின் இறுதியாக ஒரு விடயம். அக்டோபர் மாதம் வருகின்ற போது உலக சிறுவர் தினம் என்று சொல்வோம், அதோடு இணைந்ததாக உலக முதியோர் தினம் என்று சொல்வோம். அக்டோபர் 6ஆம் தேதி வருகின்ற போது ஆசிரியர் தினம் என்று சொல்வோம். நீங்கள் ஒரு பாடசாலையின் ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள். இந்த சிறுவர்கள் பற்றியும் ஆசிரியர்கள் பற்றியும் நீங்கள் ஒரு குறிப்பை இந்த இடத்துல சொல்ல வேண்டும். சிறுவர்கள் தான் நாளைய உலகம். இப்போது நாங்கள் நினைப்பது போல இல்லை. மிக 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 உயர்ந்த சிந்தனை கொண்ட, உயர்ந்த அறிவு கொண்டவர்களாகத்தான் பாடசாலையில சிறுவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக 2015க்கு பிறகு பிறந்தவர்கள் இப்போது பாடசாலையில் ஒரு 5ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வளர்ந்து வரும் போது, அவர்கள் ஏலெவல் வகுப்புகளுக்கு வரும் போது எப்படியெல்லாம் இந்த தற்போது இருக்கும் ஆசிரியர்கள் அவர்களை சமாளிக்க போகிறார்கள் என்ற பெருங்கேள்வி என்னிடம் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் பார்த்த போலல்ல அவர்கள் உலகத்தை பார்ப்பது. அதனால அதற்கேற்றவாறு இந்த ஆசிரியர்கள் தங்களை அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது எங்களோட நாட்டின் எதிர்காலத்துக்காக, உலகத்தின் எதிர்காலத்துக்காக அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். மிக முக்கியமான ஒரு வேண்டுதலை முன்வைத்தீர்கள். உங்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவிக்கின்றோம். சிறுவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக ரும்மான் வளர்ந்து வருகின்ற இளத்து முஸ்லிம் பெண் இலக்கிய ஆளுமை, எழுத்துத்துறை மட்டுமல்லாமல் ஊடகத்துறை, மொழிபெயர்ப்பு துறை மற்றும் குறும்படத்துறை என்ற பல துறைகளிலும் உங்களது ஆளுமையை செலுத்தி வருகின்ற ஒருவர். உங்களது எழுத்துக்கள் நின்று நிலைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த அளவோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு புரைவழி நிகழ்ச்சியின் ஊடாக நேயர்களை சந்திப்போம். உங்கள் அனைவரிடமிருந்து நாங்கள் இப்போது விடை கொள்கின்றோம். புரைவெளியின் பிரகாசத்தில் மீண்டும் பேசுவோம்.